வாங்க பாட்டி, வாங்க தாத்தா. நல்லா இருக்கீங்களா? யாரு, கனகாவா? வரும்போதே சத்தம் போட்டு வருவ, ஆள் மாறிட்டியா என்ன? என்ன பண்றது, இங்க மொத்த நிலைமையும் தலைகீழ மாறி போயிடுச்சு. இதுல ஆள் மாறாம என்ன பண்றது? அவகிட்ட அதே இடங்கள் குத்து பேச்சுதான், அவளாவது மாறுறதாவது. ஆமா, நீ மட்டும் என்ன தனியா வந்திருக்க? என் பேரன் பலராமன் ஆளை காணோம். இல்ல தாத்தா, அவர் முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே கிளம்பிட்டாரு. அவன் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அப்படியே தான் இருக்கான். வீட்டுல தங்குறதே இல்ல. நீயாவது பரவாயில்ல, அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கல, சந்தோஷம். அத நீங்க தான் சொல்லி மெச்சுக்கணும். இந்தாங்க தாத்தா. அந்த பேத்திக்கே கல்யாணம் பண்ணும்போது இந்த பேத்திக்கும் கல்யாண வயசு வந்திருக்கணுமே. வரன் எதுவும் பாக்குறீங்களா? அதானே, சொந்தம்னு சொல்லி யாரையாவது கிட்ட அண்ட வச்சிருந்தா உங்களுக்கும் ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஏதாவது நல்லது கெட்டது சொல்லிருப்பீங்க. எங்க நீங்க தான் தொடர்பு எல்லைக்கு அப்பால் தூரமால இருக்கீங்க. அப்புறம் எப்படி இங்க நடக்கிற நல்ல சங்கதி கெட்ட சங்கதி எல்லாம் உங்களுக்கு தெரியும்? என்னம்மா என்ன சொல்ற? என்னத்த தாத்தா சொல்றது, உங்க பேத்திக்கு கல்யாணம் முடிவாகி நிச்சயம் வரைக்கும் போய் பாதிலே நின்னு போச்சு. கனகா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. நீ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. அடடடா, இத பாரு வினோ, கொஞ்சம் இரு. நம்ம குடும்ப லட்சணம் என்னன்னு நம்ம சொந்த பந்தங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீ சொல்லுமா, என்ன ஆச்சு? அப்படி கேளுங்க தாத்தா, அப்பதானே எனக்கும் சொல்றதுக்கு ஒரு ஆர்வம் வரும். அத்தை, இவ்வளவு கூத்தும் இந்த குடும்பத்துக்குள்ள நடந்து போச்சு தாத்தா. எதுக்கு தேவையில்லாதவங்களால நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கணும், நம்ம குடும்பம் அசிங்கப்படணும் சொல்லுங்க? அவங்க பணக்காரவங்க, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. நாம தானே கொஞ்சம் அனுசரணையா போகணும். நாம பொண்ணுல பெத்து வச்சிருக்கோம், ஆனா அந்த நினைப்பு அத்தைக்கு சுத்தமா இல்ல. இத நிக்கிறாள் இவளுக்கும் இல்ல. இதுல கூத்து என்னன்னா, மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நிக்கிறாளே இவளுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றாங்க. இவளும் அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இப்ப சம்மதம்னு சொல்லிருக்கானா பாத்துக்கோங்களேன். இப்போ எங்க அத்தை என்னடானா, தான் பொண்ணு வாழ்க்கையை விட்டுட்டு மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு ஒத்த கால்ல நிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதெல்லாம் கேக்குறதுக்கு காதுக்கு குளிர்ச்சியா இருக்கா என்ன? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க தாத்தா. முதல்ல அந்த ஆளு என்ன சாதி என்ன ஏனோன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. பழகுன கொஞ்ச நாள்லயே எப்படிதான் முடிவு எடுத்தாங்களோ. முதல்ல நம்ம ஜாதியில தான் நான் ஒரு பையனை பார்த்தேன். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எந்த ஜாதிக்காரன்னே தெரியாம கலந்துக்க போறாங்களா இவங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்க? முத வாழ்க்கை தான் அத்துக்கிட்டு பாதியிலே போயிடுச்சு. அடுத்தாவது பார்த்து பண்ண வேண்டாமா?